நான் சில புஸ்தகங்களில் பார்த்திருக்கேன். சில புஸ்தகங்கள்ல ஆச்சாரியர் காஞ்சி கஷேத்திரத்தை முக்தி கஷேத்திரம் இங்க வந்து விஜயடைஞ்சார். ஒரு புஸ்தகத்தை பார்த்திருக்கேன். சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், குமரகோஷ்டம் குமரகோட்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி கூட இருக்காரு. எல்லா சுவாமிக்கும் முக்கியமான கஷேத்திரம் காஞ்சி கஷேத்திரம். பிருத்திவிதவர்னு ஒரு ஆச்சாரியார். அந்த பிருத்திவிதவாச்சாரியார் அவளும் காஞ்சியிலே வந்து ஆச்சாரியால் காவாட்சி பிரதிஷ்டை பண்ணிட்டு இங்கே சித்தியடைஞ்ச உடனே பிருத்திவிதவரும் இங்கே வந்து இங்கே பிருத்திவிதர பாரதின்னு பேர் அவளும் சித்தியடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அந்த புஸ்தகத்தில் வித்யாரண்யாலே காஞ்சிபுரத்தில் ஹம்பி விருவட்சத்துக்கு போய் இங்க 2 மட்டத்தை ஸ்தாபனம், அதுக்கப்புறம் திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வந்து இங்க இருந்து கைலாசத்துக்கு போயிட்டார் அப்படின்னு இன்னொரு புஸ்தகத்தில். அது எல்லாம் சரியா இருந்ததுன்னா ஆச்சாரியர், பிருத்திவிதரர், வித்யாரண்யர் எல்லாருமே இந்த காஞ்சி கஷேத்திரம் மோட்சத்துக்கு. பாக்கி எல்லா கஷேத்திரங்களும் உத்தர தேசத்துல, தட்சிண தேசத்துல ஒரே ஒரு கஷேத்திரம் தான் மோட்ச கஷேத்திரம். நதியும் அப்படிதான். கங்கையாச்சு, யமுனையாச்சு, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி. அது ஒண்ணு. அதுவும் இங்கதான் தெற்க காவேரி ஒண்ணுதான், காஞ்சி ஒண்ணுதான் ஒரு மோட்ச கஷேத்திரம். சப்த சிந்து நதிகளுக்குள்ளே இந்த கஷேத்திரம். அதனால இந்த வருஷம் ராஜாங்கத்திலேயே இது அங்கீகாரம் பண்ணி ஆச்சாரியர்களுடைய ஜெயந்தியை சர்வஜனங்களும் கொண்டாடணும். எல்லாரும் அமோகமா நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷமா நடக்கும்.